வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். போர் தொடங்கியுள்ள சிரியாவில் ரஷ்யா மற்றும் சிரிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்துகின்றன. மேலதிகமாக இன்று அதிகாலை இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களும் தாக்குதல் நடத்தியுள்ளன. இஸ்ரேலிய விமானப்படையின் தாக்குதல் இலக்கு சிரியாவில் உள்ள ஹெஸ்போல்லா தளம். இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் இன்று அதிகாலை சிரியாவில் உள்ள ஹெஸ்போல்லா உள்கட்டமைப்பை தாக்கியதாக IDF கூறியது. தாக்கப்பட்ட ஹெஸ்போல்லா உள்கட்டமைப்பு ஆயுதங்களை சேமித்து வைப்பதற்காக அமைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆயுத களஞ்சியம் ஹெஸ்போல்லாவால் தீவிரமாக பயன்படுத்தப்படுவதாகவும் IDF கூறியது. ஹெஸ்போல்லாவுக்கும் ஈரானுக்கும் சிரியாவில் மத்தளம் போல இரு பக்கமும் தாக்குதல்கள் நடக்கின்றன. ஒரு பக்கத்தில் இஸ்லாமிய இயக்கங்கள் தாக்குகின்றன, மறுபக்கத்தில் இஸ்ரேலும் தாக்குகிறது. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையே லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் உள்ளது. சிரியாவில் ஹெஸ்போல்லாவை தாக்கினால் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக கருதப்படாது என்றும் IDF தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பின்னரும் சிரியாவிலிருந்து லெபனானுக்குள் ஆயுதங்களை ஹெஸ்போல்லா கடத்தியதை அடையாளம் கண்டதை தொடர்ந்து சிரியாவில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மீறி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இந்த ஆயுதங்கள் அமைகின்றன என்று IDF வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. சிரியாவில் ஷாம் FM ரேடியோ சிரியாவின் அல் சுசைர் பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. சேத விவரங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. சிரிய அதிகாரிகள் அல்லது அந்த நாட்டின் மோதலை கண்காணிக்கும் ஆர்வலர்களிடமிருந்து உடனடி கருத்து எதுவும் இல்லை. ஹெஸ்போல்லாவும் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. சிரிய ஆட்சியின் ஆதரவுடன் ஹெஸ்போல்லா சிவிலியன் எல்லை கடவுகளை பயன்படுத்தி லெபனானுக்குள் ஆயுதங்களை கொண்டுவர தொடர்ந்து முயற்சிப்பதாகவும் IDF குற்றம் சாட்டியுள்ளது. போர் நிறுத்தத்திற்கு மத்தியில் ஹெஸ்போல்லாவுக்கு ஆயுதங்கள் கடத்தப்படுவதை வருங்காலத்திலும் தடுப்போம் என்று இஸ்ரேல் உறுதியளித்துள்ளது. சிரியாவுக்குள் இஸ்ரேலிய தாக்குதல் அந்த நாட்டுக்குள் ஒரு போர் தொடங்கியுள்ள நேரத்தில் வந்துள்ளது. சிரிய இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு சிரியாவில் இரண்டாவது பெரிய நகரமான அலிப்போவை ஒரு அதிர்ச்சி தாக்குதலில் கைப்பற்றியது. இது பல போர்களால் தத்தளிக்கும் அலிப்போ பிராந்தியத்திற்கு புதிய நிச்சயமற்ற தன்மையை சேர்த்தது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக ஹெஸ்போல்லா மீது இஸ்ரேல் குற்றம் சாட்டிய நிலையில் லெபனானும் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த சில நாட்களில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டியது. காரணம், போர் நிறுத்த ஒப்பந்தம் உள்ள லெபனானிலும் இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. நேற்று சனிக்கிழமை தெற்கு லெபனானில் RPGகள், வெடிமருந்து பெட்டிகள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களுடன் ஒரு காரில் பயணித்த துப்பாக்கி ஏந்திய குழுவை அடையாளம் கண்டதாக IDF கூறியது. அப்போது இஸ்ரேலிய விமானம் அந்த வாகனத்தை குறிவைத்து தாக்கியது. மற்றொரு சம்பவத்தில் தெற்கு லெபனானில் ஹெஸ்போல்லாவால் பயன்படுத்தப்பட்டதாக அறியப்பட்ட ஒரு கட்டடத்தில் ஹெஸ்போல்லா செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்று காணப்பட்டது. தெற்கு லெபனானில் உள்ள இஸ்ரேலிய துருப்புகள் ஹெஸ்போல்லா செயற்பாட்டாளர்களை தாக்கியதாகவும் பின்னர் அந்த இடத்தை அடைந்ததும் ஏராளமான ஆயுதங்களை கண்டெடுத்ததாகவும் IDF கூறியது. நேற்று சனிக்கிழமை அதிகாலை மற்றொரு தாக்குதலில் IAF போர் விமானங்கள் தெற்கு லெபனானில் சிடோன் நகருக்கு அருகில் உள்ள ஹெஸ்போல்லா வளாகத்தில் செயற்பாட்டை அடையாளம் கண்டு தாக்கியது. IDF-இன் கூற்றுப்படி இந்த தளம் ராக்கெட் லான்ச்சர்களை சேமிக்க பயன்படுத்தப்பட்டது. தவிர நேற்று சனிக்கிழமை தெற்கு லெபனானில் தேடுதல் நடத்திய போது மசூதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹெஸ்போல்லாவுக்கு சொந்தமான ஆயுதங்கள் இருந்ததாக IDF கூறியது. தெற்கு லெபனானில் தடை செய்யப்பட்ட வலயத்தை அணுகிய சந்தேக நபர்கள் மீதும் இஸ்ரேலிய துருப்புகள் துப்பாக்கியால் சுட்டதாக தெரிவித்த IDF அது பற்றிய மேலதிக விவரங்களை தெரிவிக்கவில்லை. லெபனானில் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் தெற்கு லெபனான் கிராமமான மஷ்தால் சோனில் ஒரு கார் மீது இஸ்ரேலிய ஆளற்ற விமானம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் காயமடைந்ததாக லெபனானின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லாவுக்கும் இடையே உடன்பாடு 2 மாத கால போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதில் ஹெஸ்போல்லா இயக்கம் லெபனானின் லிட்டானி ஆற்றின் வடக்கே பின்வாங்கி செல்ல வேண்டும் மற்றும் இஸ்ரேலிய படைகள் எல்லை கடந்து இஸ்ரேலுக்கு திரும்ப வேண்டும். இரண்டும் நடப்பதாக தெரியவில்லை. அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை தளம் சென்கோம் வெள்ளிக்கிழமை பிற்பகுதியில் தமது தளபதிகளில் ஒருவரான மேஜர் ஜெனரல் ஜாஸ்பர் ஜெஃபர்ஸ் இஸ்ரேல் ஹெஸ்போல்லா போர் நிறுத்தத்தை செயற்படுத்தல் மற்றும் கண்காணிப்பு பொறிமுறையை மேற்பார்வை இடுவார் என்று அறிவித்தது. நிரந்தர சிவிலியன் அமெரிக்க அதிகாரிகள் அங்கு அனுப்பப்படும் வரை ராணுவ அதிகாரி அந்த பணியில் ஈடுபடுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. போர் நிறுத்த கண்காணிப்பு பொறிமுறை அமெரிக்காவால் வழிநடத்தப்படும். அதில் லெபனான் மற்றும் இஸ்ரேலிய ராணுவங்கள், ஐநா பார்வையாளர்கள் மற்றும் பிரான்ஸ் ஆகிய தரப்புகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அறிவிப்பு கூறியது. போர் நிறுத்தத்தின் கீழ் எந்த மீறல்களுக்கும் எதிராக தாக்குதல் நடத்தும் உரிமை தமக்கு இருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது. அதன் அர்த்தம் இஸ்ரேல் தொடர்ந்தும் ஹெஸ்போல்லா இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தப் போகிறது.
அந்த தாக்குதல்கள் லெபனான் மட்டுமல்லாமல் சிரியாவிலும் நடக்கப் போகின்றன. சிரியாவின் அலிப்போ மீதான இஸ்லாமிய இயக்கங்களின் தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல செய்தி என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கருதுகிறார்கள். இஸ்லாமிய இயக்கங்களிடம் வடக்கு சிரியாவின் வீழ்ச்சி ஈரானியர்கள் மற்றும் ஹெஸ்பொல்லாவின் உள்கட்டமைப்பை சேதப்படுத்துகிறது. அத்துடன் ஹெஸ்பொல்லாவுக்கு ஆயுதம் கொடுக்கும் ஈரானிய முயற்சியினை கடினமாக்குகிறது. சிரிய ஜனாதிபதி பஷார் அசாத் தற்போது சிரியாவில் நடக்கும் போரில் தற்காப்பு தாக்குதல் நடத்த வேண்டிய நிலையில் இருப்பார். அவர் தனது ஆட்சியின் உயிர் வாழ்விற்காக போராடுகையில் ஈரானுக்கும் லெபனானில் ஹெஸ்பொல்லாவுக்கும் உதவுவது இரண்டாம் நிலை ஆர்வமாக அவருக்கு இருக்கும். அதனால் சிரியாவில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை சுதந்திரம் விரிவடையும் என்று எதிர்பார்க்கலாம். சிரியாவில் தொடங்கியுள்ள போர் மாஸ்கோவுக்கு மிகவும் சங்கடமானது. அலிப்போ நகரத்தை நோக்கி இஸ்லாமிய இயக்கங்களின் விரைவான முன்னகர்வுகளால் ரஷ்யர்கள் ஆச்சரியப்பட்டனர். அதை தடுக்க வேண்டிய நிலைக்கு ரஷ்யா தள்ளப்பட்டுள்ளது. அப்படியான நேரத்தில் சிரியாவில் ஈரான் மற்றும் ஹெஸ்பொல்லாவுக்கு உதவுவது கூட ரஷ்யாவுக்கும் இரண்டாம் நிலை ஆர்வமாகவே இருக்கும். சிரியாவில் உள்ள ரஷ்ய படைகள் விமான தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். இஸ்லாமிய அழுத்தங்களை கட்டுப்படுத்த துருக்கி மீது தூதரக அழுத்தங்களை பிரயோகிப்பதில் ரஷ்யா தீவிரமாக இறங்கும். காரணம், அலிப்போ நகரத்தை கைப்பற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் துருக்கி ஆதரவு இயக்கங்கள். ரஷ்ய கொள்கை நிபுணர் அசாத் மாஸ்கோவில் தனது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்து உதவி கேட்டதாக கூறப்படும் சமீபகால செய்திகளை மாஸ்கோ கவனிக்கவில்லை என்று கூறுகிறார். சிரியாவில் அலிப்போவில் ஏற்பட்டுள்ள போரை ரஷ்ய அரசு ஊடகம் பெருமளவில் புறக்கணித்து வருகிறது. அதே சமயம் உலக மோதல்கள் குறித்து ரஷ்ய ஆய்வாளர்கள் சிரியாவின் அலிப்போ நகரின் பாதுகாப்பு தோல்விக்கு மாஸ்கோ பொறுப்பல்ல என்று கூறுகிறார்கள். அது சிரிய ஜனாதிபதி அசாத் ஆட்சிக்கு மிகப்பெரிய தோல்வி என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அலிப்போவின் பாதுகாப்பு தோல்விக்கு துருக்கி பொறுப்பேற்காது என்று துருக்கி ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். சிரியா தொடர்பாக ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் இருந்த போதிலும் துருக்கி முன்பே ஒப்பந்தத்திலிருந்து தூர விலகிக் கொண்டது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அசாத் ஆட்சியால் நிரூபிக்கப்பட்ட பலவீனம் காரணமாக சிரியாவை தாக்கும் வாய்ப்பை இஸ்ரேல் பெற்றுள்ளது என்று சில இஸ்ரேலிய ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இப்படியாக மகா குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது சிரியாவில் இப்போது தொடங்கியுள்ள போர்.